ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சாரீ ஃபால்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நான் இப்போ கடந்த என்னோட 2-3 வீடியோவில் ஸ்டிச்சிங் பற்றி தான் போட்டிருக்கிறோம். ஏன்னா எனக்கு என்ன ஸ்டிச்சிங்கில் எனக்கு என்னென்ன தெரியுமோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு நான் நினச்சிட்டு தான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஏன்னா நானும் உங்கள் தையல் கிளாஸுக்கு போயிருக்கிறேன், நிறைய கிளாஸுக்கு போயும் யாருமே எனக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்குறது எனக்கு யாருமே கரெக்டாக சொல்லித்தர மாதிரி எனக்கு தெரியலன்னு. அவங்க சொல்லி கொடுக்குறது கரெக்டாக கூட இருக்கலாம், ஆனால் நம்ம தைச்சு வரும்போது ஐயோயோ என்னடா இது கரெக்டாக வரலங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இந்த சேனலோட உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ சாரி ஃபால்ஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்கேருந்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாதவங்க, நான் இப்போ அளந்து வச்ச இப்போ டேப்பில் வச்சு காமிச்சல்ல, இந்த இடத்துல இருந்து ஒரு 7.5 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 8 இன்ச்சு வச்சு அந்த இடத்துல இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். தெரிஞ்சவங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும், சும்மா ஒரு தோராயமாக இந்த இடத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. தெரியாதவங்களா இருந்தால் அப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபால்ஸ் வந்துட்டு பார்த்தீங்களா, ஒரு பக்கம் ஸ்டிச்சு ஒரு பக்கம் நல்ல பக்கமாக இருக்கும், இன்னொரு பக்கம் இதாகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்கள் சாரீ ஃபால்ஸை ஃபஸ்ட்டு வச்சு தைக்கும்போது அந்த ஃபஸ்ட் இது இருக்குல்ல, அது அந்த இடம் மட்டும் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு தைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது பார்க்க நீட்டாக இருக்கும். அப்படியே வச்சு தைச்சேன்னா அது நீட்டாக இருக்காது. ஸோ இப்படி கொஞ்சமாக மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடித்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரஃப் அடிக்காமல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தையல் பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி நூல் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக மேட்சிங்காக இருக்கிற நூல் தான் போடணும். இல்லைன்னா சாரி கட்டும்போது அது கீழே அசிங்கமாக தான் தெரியும். அதனால மேட்சிங்கான நூல் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். அந்த ஓரமாக ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நான் இது க்ளோஸ்அப்பில் எனக்கு வீடியோ எடுக்க முடியலைங்க, ஏன்னா தைச்சிட்டு இருக்கும்போது என்னால் தனியாக வீடியோ எடுக்க முடியல. உங்களுக்கு அந்த சாரீ ஃபால்ஸ்லேயே ஒரு தையல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தையலையே அந்த தையல் மேலேயே நீங்கள் தையல் கூட போட்டுவாங்க. ஆனால் ரொம்ப ஓரமாக இருக்கணும், ரொம்ப மேலே ஏற்றியெல்லாம் ஸ்டிச் பண்ணிடாதீங்க, அது பார்க்க நீட்டாக இருக்காது. உங்களால் எந்த அளவுக்கு ஓரமாக தைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஓரமாக தைச்சிட்டு வாங்க. பாருங்கள், அதே மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவில் பிடிச்சிருக்கிறது எப்படின்னு தெரியும். சாரீ ஃபால்ஸ் லைட்டாக தூக்கி பிடிச்சிட்டு சாரீ பிடிச்சிட்டு அது மேலே வச்சு வச்சு அப்படி தைச்சிட்டு வாங்க. நல்லா நீட்டாக தான் இருக்கும். ஒன்று மட்டும் கரெக்டாக நேராக தையல் அடித்து பழகிக்கோங்க. ஃபஸ்ட்டு கோணையும் அடித்தோன்னா அசிங்கமாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நேராக தைச்சிட்டு வாங்க. வேறு எதுவுமே இல்லை, ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வர வேலை ஒன்று தான். உங்களுக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லை. உங்களுக்கு எதாவது தையலை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணுன்னாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லி கொடுக்குறேன். நான் ப்ளவுஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டெல்லாம் ஆன்லைன் பார்த்து தாங்க கற்றுக்கலான்ட்டு முடிவு பண்ணி இப்போ ட்ரை பண்ணேங்க. ஆனால் இப்போ ஒரு 10 வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா 10 வீடியோவிலும் 10 விதமாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. என்னால் யார் சொல்லி கொடுக்குறதுமே எனக்கு ஆன்லைனில் பார்த்து சொல்லி கொடுத்தது எனக்கு எதுவுமே செட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணேன், நானாக ட்ரை பண்ணிட்டேன். நானாக யோசித்து இப்படி தான் கட் பண்ணணுன்ட்டு நானே யோசித்து ஓரளவுக்கு தைக்க கற்றுக்கிட்டேன். சுடிதார்னா கூட ஓகேங்க, ப்ளவுஸ் மட்டும்தான் நமக்கு எப்போவுமே தடுமாறும். ஐயோயோ என்னடா இப்படி தைச்சும் வரலையே, அப்படி தைச்சும் எனக்கு ரொம்ப பைத்தியம் முடிச்ச மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டுலாம் ப்ளவுஸ் தைச்சு வராமல் இருக்கும்போது. உங்களுக்கு யாருக்காவது தெரியணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நானும் சொல்லித்தரேன். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விதமாக நான் தைக்கிற விதமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்பீடாக வைக்கவே இல்லைன்னு, அதனால் பாருங்கள் எவ்வளோ நேரம் இழுத்துட்டே போகுது. பாருங்கள், இப்படி ஓரமாக தைச்சிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு பெரிய எந்த வேலையும் கிடையாது இதில். பாருங்கள், இப்போ தைச்சி கடைசி அந்த ஓரம் வந்துருச்சா. இந்த ஓரம் வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் அந்த இடத்துலையுமே நான் கொஞ்சம் ரஃப் அடிச்சு விட்ருவேன். ஆக்சுவலாக அந்த இடத்துல ரஃப் அடிக்க தேவையில்லை. நான் வந்துட்டு எனக்கு ஒரு பயம், ஏதோ பிடிங்கிட்டு வந்துருச்சுடா பண்ணுவேன்ற நான் அந்த இடத்துல ரஃப் அடிச்சு விட்ருவேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா சாரியில் எப்போவுமே எம்மிங் பண்ணி போடுறதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. அப்படி எம்மிங் தான் பண்ணுற அப்படின்னா என்ன பண்ண, ரொம்ப ஓரமாக தையல் அடிச்சிடாதீங்க. கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட தள்ளி, ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ தள்ளிட்டு தையல் போடுங்க. அப்போ தான் எம்மிங் பண்ண முடியும். ஏன்னா இல்லைனா ஹெம்மிங் பண்ணிவிட்டு அதை திரும்பி நம்ம அந்த தையல் பிரிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாரு, அந்த ஊசியிலே வச்சு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு நீங்கள் தையல் விட்டுவாங்க. இல்லை எனக்கு எம்மிங் வேண்டாம்,
எனக்கு தையலே போட்டு விட்ருங்கன்னா அப்படியே மேலே ஓரமாக வச்சு நீங்கள் தையல் போட்டு வாங்க. ஆனால் தையல் போடும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. துணி நல்லா நல்லா அந்த சுளுக்கு எதுவுமே உள்ளே இல்லாமல் நீங்கள் கை வச்சு இப்படி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தமிழில் என்ன சொல்லுவான்னு எனக்கு தெரில, தள்ளி விட்டா இல்லை ஏதோ நீ விட்டா சம்திங் ஏதோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபால்ஸ் வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு சுளுக்கம் வராமல் தைக்கணுங்க. நீங்கள் பாட்டுக்கு சரி இந்த பக்கம் தான் அந்த பக்கம் மாதிரி அப்படியே வச்சு தைச்சிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ள சுளுக்கு தாங்க விழும். அது சுருக்கம் விழுங்க, சுளுக்கு இல்லை சுருக்கம் விழுங்க. அது பார்க்க நல்லாவே இருக்காது. அதனால் சாரியும் ஃபால்ஸும் கரெக்டாக வச்சுட்டு இப்படி கரெக்டாக தையல் அடிச்சுட்டு வாங்க. அப்போ தான் உள்ளே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குங்க. இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. உள்ளே சுளுக்கம் விழாமல் தைங்க. சுளுக்கம் இருந்துச்சுனாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்கும் சாரி பார்க்குறதுக்கு. ஏன்னா ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் கூட பரவாயில்ல, தையலே அடிக்கிறனால அந்த பக்கம் சாரி சுளுக்கு விழுந்து சுளுக்காக தெரியும். அதனால் நீங்கள் இந்த சுளுக்குன்னு சொல்கிறது சுருக்குன்னு சொல்கிறதுன்னு தெரில, சரி ஏதோ ஒன்று உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ திரும்ப இந்த லாஸ்ட்டில் வந்துடுச்சா அப்படியே மறுபடியும் அதே மாதிரி தைச்சிட்டு போய்ட்டு ரஃப் அடிச்சுட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நீங்கள் கரெக்டாக தைச்சதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. சுளுக்கெல்லாம் விழுந்துச்சுன்னா பிரித்து தைக்க வேண்டியதாக வருங்க. அதனால் சுருக்கம் இல்லாமல் தைங்க. பாரு இப்போ நான் தைச்சது பாருங்கள், கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லை. எப்படி ஸ்ட்ரைட்டு எப்படி நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் உள்பக்கம் எப்படி இருக்குன்னு. நான் இது மாதிரி சின்ன சின்ன வீடியோஸை உங்களுக்காக நிறைய போடுறேன் பாருங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்த்துக்கலாம். பாய்.